அப்பனே விநாயகா, காட்டில் உள்ள விலங்குகள்லாம் நல்லா இருக்கணும். 8 வேளையும் இல்ல எல்லா வேளையும் நல்லா சாப்பிட்டு நல்ல கொழு கொழுன்னு இருக்கணும். இந்தங்க உங்க காப்பி. வர வர உங்களுக்கும் என்ன மாதிரியே நல்ல குணம் வந்துருச்சு. விலங்குகள் மேல பாசம் அதிகமாயிடுச்சு. ஏங்க நம்ம ராமன் நல்லா சாப்பிட்றாங்க, இந்த சோமு தான் ரொம்ப அடம்பிடிக்கிறான். இதை பாரு, நான் தான் சோமுவுக்கு பாலும் பிஸ்கட்டும் ஏற்கனவே கொடுத்துட்டேனே. திரும்ப திரும்ப சாப்பாடு கொடுத்தா அதான் இப்படி. நீங்க ரொம்ப தான் பாரபட்சம் காட்டுறீங்க. எப்பவும் சோமுக்கு தான் நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, ராமுன்னா கொஞ்சம் யோசிக்கிறீங்க. இதை பாரு, பந்திக்கு முந்தினு சோமுக்கு தெரியுது, ராமுக்கு தெரியல. சரி, பாலுவுக்கும் மீனுக்கும் பால் கொடுத்தியா? அதுங்களுக்கே நம்ம கொடுக்கணும், அதுங்களே தானே எடுத்து குடிச்சுக்குங்க. சரி சரி, எல்லாத்தையும் வெளியே வராம பாத்துக்க. ஏங்க அத பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் சதாசிவம் வர்றாரு. வாடா சதாசிவம், என்ன காலையில ஏதாவது விசேஷமா? ஒன்னும் விசேஷம் இல்லடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படம் எடுக்க போறான். என்னது, உனக்கு பாம்பெல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்களா? அடப்பாவி, நான் இன்னும் அதெல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கல. ஏண்டா முந்திரி கொட்டை மாதிரி பாம்பு பல்லி ஓனாங்கிற? அவன் எடுக்கிற படத்துக்கு நல்லா நடிக்கிற நாய் வேணும்னா அதான் உங்ககிட்ட வந்தா. என்ன பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா உனக்கு? ஏங்க நீங்க என்ன பார்த்து கத்துறத பார்த்தா எனக்கே சந்தேகமா தான் இருக்கும். எனக்கு எதிரி வேற எங்க இருந்து வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருக்கு. பாம்புக்கு பால் வார்க்கிறேன். ஏண்டா நீ தான் பாம்பே வளர்க்கலையா, அப்புறம் அதுக்கு எதுக்கு பால் வாக்குற? ஏண்டா எந்த நேரத்தில் எங்க அப்பா எனக்கு ராமநாராயணன் பேர் வச்சாருன்னே தெரியல. நான் விலங்குகளுக்கு அடிமையாயிட்டேன். ஆமா, ராமு சோமு என்னோட நாய்ங்க, பாலு மீனும் என்னோட பூனைங்க, இன்னும் லல்லு மாலு நீலு இதெல்லாம் என்னோட கிளிங்க. ஆக மொத்தத்துல என்கிட்ட சின்ன மிருக காட்சி சாலையே இருக்கு. ஏண்டா நான் அடுத்த வீட்டுக்காரன், நீ இந்த விலங்குகள்லாம் வளர்க்கறது எனக்கு என்ன தெரியாதா என்ன? நான் உன் நாயை சினிமாவில் நடிக்க தருவியா இல்லையான்னு கேட்டு போலான்னு வந்தேன்டா. அதெல்லாம் தருவாரு, அவங்க எம்பிட்டு பணம் கொடுப்பாங்க, அதை கேட்டு தான் சொல்லணும். என் ராமு நல்லா நடிக்கும். நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு லேட்டா வந்தா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கோ, அதை கூட்டிட்டு போலேன்னு. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு பிஸ்கட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஏன் சகஜ நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வாலாட்டிடும். அது நன்றியுள்ள பிராணியாச்சேடா, மனுஷனுக்கும் நன்றிக்கும் சம்பந்தமே கிடையாதேடா. இப்படிதான் என் கூட வேலை பார்த்த மோகனுக்கு எவ்வளவு பண உதவி பண்ண தெரியுமா? அவன் பையன் கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சான்டா, ஆனா எனக்கு வைக்கவே இல்லை. இந்த ஹெட் கிளாக் ஸ்ரீராம் கூட அவன்கிட்ட கேட்டாராம், ஏண்டா சதாசிவன் சாருக்கு பத்திரிக்கை வைக்கல, அவர் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு, அதெல்லாம் மறந்துட்டியான்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்? வீட்டுல இருந்து அவன் குடும்ப சகிதமா வந்து பத்திரிக்கை வைக்கிறேன்னு சொன்னானா? அப்படி சொல்லி இருந்தாதான் அவனை மேல எட்டாத உயரத்துக்கு தூக்கி வச்சிருப்பேனடா. அவன் சொல்றான், சதாசிவன் சார் கிட்ட 40 ரூபா கேட்டா மனுஷன் 35 ரூபா தான் தருவாரு, அவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஒரே போடுவ போட்டான். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு நானா இருந்தாலும் வச்சுக்கோயேன், அவனை ஒரே போடா போட்டிருப்பேன். அப்படி இருக்குடா உலகம். சரி விடு, அவன் ஒரு நன்றி கெட்டவன். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோமா? இப்ப நீ சினிமால நடிக்க ரெடியா இல்லையா? ஏண்டா டேய், என் மூஞ்சிலாம் யாரா சினிமால பாப்பாங்க? சரி சரி, நான் மாத்தி சொல்லிட்டேன்டா. உன்னை ஏடா நான் சினிமால நடிக்க கேட்கறேன்? உன்னோட நாய் ராமுவை தான்டா கேட்டேன். நீ நடிக்க கொடுப்பியா இல்லையா? என் நாயை நடிக்க கொடுக்குறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆப்பிள் ஜூஸ். அது மட்டும் இல்ல, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆரஞ்சு ஜூஸ். ஐயோ, மத்தியானம் லஞ்சுக்கு சிக்கன் 65. அப்புறம் 3 மணிக்கு வறுத்த மீன். ஏண்டா நாய்க்கு இதெல்லாம் கொடுத்தா வெறி பிடிச்சிடாது? அப்புறம் என் ஃப்ரெண்டு வெறி நாய்கள் அப்படின்னு தான் படம் எடுக்கணும். டேய், இதெல்லாம் நாய்க்கு இல்லடா, எனக்கும் என் தர்ம பத்தினி ருக்மணிக்குண்டா. அட பாவிங்களா, உங்களுக்கு தீனி போட்டு அவன் போலி ஆயிடுவான் போல இருக்கடா. பின்ன ராமுவா கொக்கா? அம்மா, ராமு நாய்மா, கொக்கு இல்ல. தெரியுது இல்ல, தொணன்னு பேசாம முதல்ல உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி புக் பண்ண சொல்லுங்க. ஆனா அக்ரிமெண்ட்ல நான் தான் சைன் பண்ணுவேன். பின்ன என்ன நாயா போடும்? என்ன பாகி காமியா? இந்த ராமநாராயண குழந்தை இல்லாத குறைய இந்த நாய் பூனை எல்லாம் வளர்த்து குறைய தீர்த்துக்கிறான். ஆமாங்க, அவர் சம்சாரம் ருக்மணிக்கு குழந்தைங்கன்னா அவ்வளவு இஷ்டங்க. ஆனா பாருங்க, ராமநாதன் சாரு மாங்காய் பறிக்கிறேன் தேங்காய் பறிக்கிறேன்னு மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு. அதான் படாத இடத்துல பட்டு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லாம போயிட்டான். இருந்தாலும் அவன் சம்சாரம் பாவம் ரொம்ப நொந்து போயிட்டாங்கம்மா. நான் கூட சொன்னேங்க, ருக்மணி
குழந்தைய நாம பெத்தாதான் உண்டா? ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்துக்க கூடாதான்னு கேட்டேங்க. ஓஹோ, பெத்தாதான் பிள்ளையானு அவகிட்டயே கேட்டுட்டியா? அதுக்கு அவ ஒத்துக்கிட்டாளா? நல்லா கேட்டீங்க போங்க. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நாமளா 10 மாசம் சுமந்து பெத்தாதான் புள்ளன்ட்டாங்க. உயிர் இல்லாத மரம் கூட பூ பூத்து காய் காய்ச்சி கனி கொடுக்கும்போது இந்த ஜென்மத்துல அதுவும் பெண் ஜென்மமா இருந்து மலடா இருக்கிறது எவ்வளவு கொடுமைன்னு புலம்பி தள்ளிட்டாங்க. பாத்தியா, அவனை பத்தி பேசும்போது அவனே வந்துட்டான். நீ பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இந்த மாதிரி கீழே விழுந்தப்போ டாக்டர் இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னபோது நான் ருக்மணிகிட்ட சொன்னேன், உன் தாலி பாக்கியமாவது நினச்சதடி, அதை நினச்சி சந்தோஷப்படு, அதை விட்டுட்டு குழந்தை இல்லைன்னு புலம்புறியேன்னு கேட்டேன். சாரி ராமநாராயணன், நீ இல்லாதப்ப உன்னை பத்தி பேசுனது தப்பு தான்ப்பா. ஆனா உனக்கு குழந்தை இல்லாத குறைய நீ நிவர்த்தி பண்ணிக்கிட்டது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அநாத ஆசிரமத்திலேருந்து ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலான்னு ருக்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவ தான் ஒத்துக்கவே இல்லை. பெற்றாதான் பிள்ளைன்னு சொல்றவ அனாதையை எப்படி தத்து எடுத்துப்பா? அதனால நீ ராமநாராயணன் ஆயிட்ட. அப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற பேரா? மிருகங்களை வச்சு படம் எடுக்கிறாள் ராமநாராயணன். அந்த மாதிரி நான் நாய், பூனை, மாடு, கிளி, அணில் அந்த மாதிரி நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் சம்சாரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்னொன்னுக்கும் நியூமராலஜி படி அதுக்கு பேர் வச்சு அதுகளோட கொஞ்சம் விளையாடுறா. இந்த விலங்குகள் தான் அவங்க பெக்காததாச்சே, அப்புறம் எப்படி தான் பிள்ளைகள்னு அவங்க ஏத்துக்கிட்டாங்க? அதுங்கெல்லாம் நன்றி உள்ள ஜீவன்களாம், மனுஷங்க நன்றி இல்லாதவங்களாம். அது என்னமோ வாசம் தான். ஆனா ஒரேடியா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனா பெத்த பிள்ளைங்க மட்டும் நன்றி உள்ளவங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்கா. தான் ஆடாட்டாலும் தன் தசை ஆடுன்னு. அதனால எப்படியும் நன்றியோட இருப்பாங்களாம். ஆமா, உங்க பிள்ளைங்க சுந்தர், ஸ்ரீதர் 2 பேரும் நல்ல பசங்களா? ஆமாங்க, அவங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. ரொம்ப நல்ல பசங்க. ஒரு தாய் தான் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேன், என்னோட 2 பிள்ளைங்களும் தங்க கம்பிங்க. எங்க அந்த 2 தங்க கம்பிகளையும் காணோம்? 2 பேரும் ஐடி கம்பெனில வேலை செய்யறானுங்க. ஒருத்தன் ஆபீஸ் போயிருக்கான், இன்னொருத்தன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்தே வேலை செய்யறான். இவனுங்க எப்ப வரானுங்க எப்ப போறானுங்க அவனுங்களுக்கே தெரியாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் பசியோட தான் வருவாங்க. வெளியில எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. வந்த உடனே அம்மா உன் கையால தான் சாப்பிடணும்னு வாங்க. நானும் சாதம் பிசைஞ்சு அவனுங்களுக்கு ஊட்டணும். ஆமா, இந்த ராஜ்கிரண் படத்துல அதா உன் கையால சோறுட்டுனாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் சொல்லு. உனக்கு உதாரணம் சினிமா தான். உனக்கு ராமநாராயணன் பேர் இருக்கிறதால மிருகங்களோட மிருகமாயிட்ட நீ. பூனை, சிங்கம், புலி, மான், கரடி, ஒட்டகம்னு தரம் பிரிக்கலாம் அதுங்களோட குணத்தை வச்சு. ஆனா நாய் நாயாத்தான் இருக்கும், புலி புலியாத்தான் இருக்கும். நாய் புலியாகாது, புலி நாயாகாது. சரி சரி, எந்த மிருகமும் எதுவும் மாற போறது இல்ல. இப்படியே பேசிட்டு இருந்தோம் வண்டலூர் ஜூ போன மாதிரி ஆயிடும். வாடா ஸ்ரீதர். வாங்க மாமா. என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? ஆஃபீஸில் ரொம்ப வேலை மாமா. அம்மா வாங்க மாமா. வாப்பா. பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இப்போதான் சொன்னோம் மனுஷங்க மாதிரி மிருகங்கள் இல்லைன்னு. உங்க 2 பேரோட பந்தத்தையும் பாசத்தையும் பார்த்தா. என்ன மாமா, எங்கள் 2 பேரும் நீங்கள் வளர்க்குற நாயோட சேர்த்துட்டீங்களா? சேர்த்தாலும் தப்பு இல்லை, நாங்கள் என்றைக்கும் நன்றியோடு இருப்போம். ஏங்க, கோப்புக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. மிருக டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னேனே, பண்ணீங்களா? வராரு பண்ணியாச்சு. அவரு பொண்ணு பார்க்க வராரு. ஏங்க, கோப்பு ஆம்பளை நாய்ங்க, பொம்பளை மாதிரி சொல்றீங்க. திரும்ப ஃபோன் பண்ணுங்க. ஹலோ 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 ராமநாராயணன். ஹலோ, நான் வந்துட்டேன். வாங்க வாங்க. என்னங்க நீங்களும் நாய் மாதிரி குலைக்கிறீங்க? அதோட பாஷையில எனக்கு ஹலோ சொல்லிச்சு, அதோட பாஷையிலே நானும் அதுக்கு ஹலோ சொல்லிட்டேன். டாக்டர் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க. கோபு ரொம்ப முடியாம இருக்கான், உடனே போய் என்னன்னு பாருங்க. ஃபீஸ் ரொம்ப செலவாகும், பரவாயில்லையோ? என்ன செலவாகுன்றாரு? இதை பாருங்க, என் நகை மொத்தமா போனாலும் பரவாயில்ல, என் கோப்பு பழைய மாதிரி எனக்கு வேணும். பார்த்து பேசுறீ. ஏன் கோப்புங்க அப்புறம் கள்ள காதல நினைச்சிட்டு போறாரு. காதல்னா என்னங்க, அது மட்டும் தானா? காதல்னா அன்பு, பாசம், அதெல்லாம் தானுங்க. இது பாருங்க, ஏதாவது பண்ணி என் கோப்பு எனக்கு திரும்ப வேணும். இதோ வரேன். என்ன நாய் மாதிரி குலைக்கிறாரு? என்ன கூப்பிடுறா? ஓ, நான் உள்ள போய் வைத்தியம் பாக்குறேன். உள்ள போய் பாருங்க. ஆனா பழைய மாதிரி பிஸ்கட்டு கேக் எல்லாம் சாப்பிடணும் பாத்துக்கோங்க. ஏங்க, முதல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கண்டதை எல்லாம் கொடுக்க வேண்டியது.
அப்புறம் நாய்க்கு வயிறு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ண வேண்டியது. நான் முதல்ல உள்ள போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். என்னடி இவருக்கும் நாய் மாதிரி வால் இருக்கு? அது ஸ்டெத்தஸ்கோப்புங்க. ஓ, நான் நினைச்சேன் நாய்க்கு வைத்தியம் பண்ணி இவருக்கும் வால் முளைச்சிருச்சோன்னு. அப்ப பேய்க்கு வைத்தியம் பார்த்தா கால் இல்லாம போயிடுமா? சும்மா இருங்க. கோப்புக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. சரி. இனிமே ஒலிம்பிக்ஸ்ல கூட ஓடுவான். ஒலிம்பிக்ல ஓடலாம் வேணாம் டாக்டர். நான் கொடுக்குற பிஸ்கெட்டும் பாலும் சாப்பிட்டா போதும். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், சொல்லுங்க. கோபு கருத்தரிச்சிருக்கான். ஓ டாக்டரே, அது ஆம்பளை நாய்யா? ஆம்பளை நாயா? ஆ. நல்லா தெரியுமா? ஏங்க கலிகாலமாவுல இருக்கு, ஆம்பளை நாய் கூட கருத்தரிக்குமா? ம்ஹும். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ஃபீஸ் கொடுங்க. ஃபீஸா வேணும்? ஃபீஸ் உனக்கு இரு, கொஞ்ச நேரத்துல ப்ளூ கிராஸ்ல இருந்து வருவாங்க. வந்து உன்னை ஜெயில்ல தூக்கி வைப்பாங்க. அங்க வாங்கி ஃபீஸ். ப்ளூ கிராஸா? நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஐயோ, ஐயோ, அம்மா. இதுதாங்க மிச்சம். பாத்தியா, இந்த வாயில்லா ஜீவன் கோப்பு நம்ம மேல என்ன அன்பு காட்டுது பாரு. ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆ. எனக்கு நாம கூட ஒரு நாய் எடுத்து வளர்க்கலாமா? ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? ஏற்கனவே நம்ம வீட்டுல ஒரு நாய் இருக்குல்ல. என்னங்க அப்படின்னா இப்ப என்ன நாய்ங்கிறீங்களா? நானு பாகிரதி, நாய் இல்ல. அடியே, உன்ன போய் நான் எதுக்குடி நாயின்னு சொல்ல போறேன்? நம்ம கோப்பு இருக்குல்ல, அத சொன்னேன்டி. ஓ. ஆ, ஆனா ஒரு விதத்துல நீயும் நாய் மாதிரிதான். என்னங்க மறுபடியும் நாய்ங்கிறீங்க? ஐயோ, நாய் மாதிரி நன்றி உள்ளவேன்னு சொன்னேன்டி. புருஷனை தெய்வமா மதிக்கிற, பசங்களுக்கு ஒரு நல்ல தாயா இருக்க. அப்படின்னா சரி, நான் நாயாவே இருந்துட்டு போறேன். புராணங்கள்ல கூட நாய பைரவர்னு சொல்றாங்க. தாத்திரேயருக்கு கூட வாகனமா பாத்திருக்கேனே. அது என்னமோ தெரியல, ஜனங்க ஒருத்தர் திட்டும் போது நாயின்னு தான் திட்டிக்கிறாங்க. ஒரு நல்ல ஜந்துவை போய் திட்டுறதுக்கு உபயோகப்படுத்துறான, சரியா இது? அது ஒரு வகை மனுஷனுக்கே உண்டான பொறாம குணங்க. அது சரி, வெளியில போன பசங்க சாப்பாட்டுக்கு வருவாங்க, வீட்டுல கறிகாய் வேற இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? நான் போய் பைய எடுத்துட்டு வரேன். கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. சரி, என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வரட்டும்? சுந்தருக்கு உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு கொத்தவரங்காயும் வெண்டைக்காயும் வாங்கிட்டு வாங்க. ஏண்டி, யார் யாருக்கு என்னென்ன காய்கறி பிடிக்கும்னா கேட்டேன். சமையலுக்கு என்ன காய்கறி வாங்கிட்டு வரணும்? எல்லாமே தான். ஆ, நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் மாமி. வாடா கொண்டு, எப்படி நல்லா இருக்கியா? ரொம்ப நாளா ஆளை காணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆனால் லீவ் கிடைக்கல, வர முடியாதுன்னுட்டான். தம்பி ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வர முடியாதுன்னுட்டான். நல்ல அண்ணன் நல்ல தம்பிடா அவங்க. ஆ? அம்மாவை நீ பாத்துக்கிற, உனக்கு வேற வேலையும் இல்லை. எடுபிடி வேலை செஞ்சு அம்மாவை காப்பாத்துற. பின்ன என்ன மாமா, தாயர் சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்னு படிச்சுட்டு அம்மாவை அம்போன்னு விட முடியுமா? ஆ, ஆ, என் கொண்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அப்புறம் நாங்கெல்லாம் என்னத்துக்கு இருக்கோம்? நீங்கள் ஏதோ நவகிரக கோயிலுக்கு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அதான் பக்கத்தாத்து மாமாட்ட சொல்லிட்டு போனேனே. அவர் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. மறந்துருப்பாரு. மாமி, நான் வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரணும்னு மாமாட்ட சொன்னேல, நானே வாங்கிட்டு வரேனே. வேண்டாண்டா வேண்டாண்டா, நீ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற, மனசு வேற சரியில்லை. கடைக்கெல்லாம் இவர் போயிட்டு வரட்டும், பரவாயில்ல. இல்ல மாமி, அம்மாவை அரசு ஆஸ்பத்திரி தான் சேர்த்திருக்கேன். பணம் எதுவும் வாங்கிக்காம அவங்களே நல்லா பாத்துப்பாங்க. ஏண்டா, நீ ஒரு வேலைக்கு போனா நல்லா இருக்கும்ல? என்ன மாமி, நல்லா படிச்ச பசங்களுக்கே வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. நான் வெறும் 8ஆம் கிளாஸ், அதுவும் ஃபெயிலு. எனக்கு போய் எவன் வேலை கொடுப்பான்? ஏடா, படிப்பு வரலையா இல்ல தலைமை சரியில்லையா? ரெண்டும் தான். அப்புறம் மாமி, நான் உங்களுடைய பசங்க கிளாஸ்ல தான் நானும் படித்தேன். அப்படியா? ஸ்ரீதரம் சுந்தரம் சொல்லவே இல்லையே. 2 பேரும் ரெட்டப்பிறவிங்க. 2 பேரும் ஒன்னா தான் ராமகிருஷ்ணா மிஷன்ல படிச்சாங்க. அவங்க கூட வாடா படிச்ச நீ? ஆமா மாமா, அவங்க 2 பேரும் எவ்வளவு நல்லா படிப்பாங்க, விளையாடுவாங்க, பாடுவாங்க. அப்பாடி, நான் தான் கொஞ்சம் வயசுல பெரியவன். ஏன்னா ஒரு கிளாஸ்லயும் விழுந்து விழுந்து 2 வருஷம் படிச்சிருக்கேன்னு. ஏடா, இந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா உனக்கு நல்ல படிப்பு டியூஷனுக்கு நானே ஏற்பாடு பண்ணியிருப்பேன். ஏன்னா நானே ஒரு வாதியாரா. அதை விடுங்க மாமா, அது பழைய கதை. இந்த மரமண்டைக்கு படிப்பு ஏறாது. அதனால என்னப்போ, என் அண்ணனும் தம்பியும் நல்லா படிச்சாங்க, இப்ப நல்ல வேலையில இருக்காங்களே. ஆனா என்ன பிரயோஜனம்? பெத்தவளை கவனிக்கிறதுக்கு தான் யோசிக்கிறாங்களே. யோசிக்கிறாங்களாவது தீர்மானமா இருக்காங்க. ஏண்டா,
ஏதாவது பணம் அனுப்புவாங்களாடா? எப்போவாவது 6 மாதத்துக்கு ஒரு தரம் பணம் அனுப்புவாங்க. அதை வச்சு தான் மாமா. அப்புறம் கூப்பிட்ட இடத்துல அங்கங்கே எடுபடி வேலை செய்வேன். எனக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது மாமா. ஏய், அழாதடா. ஏய் சுந்தர், ஸ்ரீதர், இவனை உங்களுக்கு தெரியுமாடா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லையே. டேய், இவன் உங்க கூட ஸ்கூல்ல படிச்சவன்டா. பேரு கோதண்டம். நாங்க கோண்டுன்னு கூப்பிடுவோம்டா. கூப்பிட்ட உடனே ஓடி வந்து எல்லாருக்கும் உதவி செய்வான்டா. எங்கள் கூட படித்தவருன்றீங்க, ஆனால் எங்களோட வயசானவராக இருக்காரு. அது ஒரு கதைடா. அவனுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடையாது போல இருக்கு. அதனால நிறுத்தி நிதானமா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணான். அதனால தான் இப்படி இருக்கான் அவன். என்னங்க, பசங்க வந்துட்டாங்க, பொரியல் மட்டும்தான் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரம் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்களேன். அம்மா, எனக்கு சிப்ஸ் போதும்மா. நேற்று அப்பா வாங்கிட்டு வந்தது இருக்கு. காயெல்லாம் இதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிட முடியாதும்மா, பசிக்குதுமா. ஆமாம்மா, பசி காது அடைக்குது. ஐயோ, அப்படியே இருங்க, உடனே ரெடி பண்ணிடுறேன். டேய் கோண்டு, இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போடா. இல்லை மாமி, அம்மாவை போய் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் காசு இல்லை. அதான் கடனா 50 ரூபா கொடுத்தேன்னா திருப்பி கொடுத்துருவேன். டேய், எப்படி 50 ரூபா போதும்? நான் ஒரு 500 ரூபா தரேன்டா. உனக்கு எப்போ சௌகரியமோ அப்போ கூட. என்ன சரி, இப்ப சாப்பிட்டு போ. இல்லை மாமா, இருக்கட்டும். அவனுக்கு ஒரு வேளை நம்ம வீட்டில் நான்வெஜ் பண்ணியிருக்கோமோன்னு சந்தேகம். டேய் கோண்டு, இன்னைக்கு சனிக்கிழமை, எங்க வீட்டில் வெஜிடேரியன் சாப்பாடு தான். உங்க வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். ஒரு வேளை சாப்பிட்டு போடா. வாங்க சார், எங்களுக்கு கம்பெனி கொடுங்க. என்னடா சுந்தர், என்ன போய் சாருங்கிற? என்னதான் இருந்தாலும் வயசுக்கு மேலே தரணும் இல்லைங்களா? என்னங்க தண்ணி. ஆமா, அப்பாடா. ஏண்டி, ஆ, கோண்டுவோட அம்மாக்கு எப்படி இருக்கு? மோசமா தான் இருக்குதுன்னு சொன்னாங்கங்க. என்னடி இவ்வளோ மெதுவாக சொல்கிற? அந்த பையன் எப்படி பணத்துக்கு சமாளிப்பான்? இதோ கோண்டுவே வரான் பாரு, பதட்டமாக வரான்டி. டேய், என்னடா பதட்டமாக இருக்க? மாமா, உங்களை பார்க்க தான் வந்தேன். அம்மாக்கு இழுத்துட்டு இருக்கு. டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு எங்க அம்மா தான். உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் 4 வீட்டில் சமையல் செஞ்சு 10 பாத்திரம் தேய்ச்சு என்னை காப்பாத்துனாங்க. அண்ணன் தம்பிங்க ஆடிக்கு ஒரு தரமோ அமாவாசைக்கு ஒரு தரமோ பணம் அனுப்புவாங்க. மாமா, எங்க அம்மாக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன மாமா செய்வேன்? டேய், அழாதடா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுடா. நீ கவலைப்படாத. ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துடலாம். என்ன செலவாகும்? என்கிட்டயும் அவ்வளோ பணம் இல்லைடா. இதோ பக்கத்து வீட்டு சதாசிவம் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். வாங்க சதாசிவம். ஆ, என்ன கோண்டு, நீ இங்கே தான் இருக்கியா? என்னடா, அம்மா எப்படி இருக்காங்க? மாமா, அம்மா என்னை விட்டு போயிடுவாங்க போல் இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்க்க முடியும். சரிடா, கவலைப்படாத. நான் என்னுடைய ரிட்டையர்ட் பென்ஷன் இருக்கு, அதை தரேன். அதை வச்சு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் நம்ம அட்மிட் பண்ணிக்கலாம். ஐயா, நீங்க வேணா போங்க. என் புருஷனை எல்லாம் கூப்பிடாதீங்க. அவர்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல. அதுவும் இல்லாம ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் வைத்தியம் பாத்துக்கிறது இது தர்ம சத்திரம் இல்ல. டேய், என்னடி பேசுற? உங்க அம்மா உனக்கு எத்தனை உதவி செஞ்சிருக்காங்க. உனக்கு உடம்பு சரியில்லாம நீ ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அவங்க தாண்டி சமையல் வேலைலாம் பார்த்துக்கிட்டாங்க. இந்த பையன் கோண்டு உனக்கு பிரியமான நாய் பூனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். இந்த ஜானகி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கப்போ நம்ம தானடி பார்த்துக்கணும். நல்லா இருக்குங்க உங்க நியாயம். யாரு வீட்டு பணத்தை எடுத்து யாரு கொடுக்கறது? நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எங்க அப்பாவோட சொத்துல. இதுல ஒரு நயா பைசா எடுக்க கூடாது, எடுக்கவும் நான் விட மாட்டேன். அம்மா, நீ ஒன்றும் செலவு பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். கோண்டு அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். என்ன சதாசிவம், நீங்கள் மட்டும் எப்படி பணத்துக்கு சமாளிப்பீங்க? என்கிட்ட என் சொந்த சம்பாத்தியத்தில் சேர்த்த பணம் இருக்கு. இதோ வர. ஓஹோ, சொந்த சம்பாத்தியமா? புதுசால இருக்கு. எனக்கே தெரியாம சொந்த சம்பாத்தியம் எங்க இருந்து வந்தது? கல்யாணம் ஆனதுல இருந்து வேலை வெட்டிக்கே போகல. நான் இஷ்டப்பட்டேன்னு சொத்தையும் மொத்தமா கொடுத்து என்னையும் கொடுத்தாரு எங்க அப்பா. எங்க இருந்து வந்தது உங்க சொந்த சம்பாத்தியம்? உனக்கு தெரியாம பலசரக்கு கடையில் காலையில் 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் கணக்கு எழுதுனேன். இத பண்ற கூத்த. இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ தான் ஒருத்தரையும் கை கட்டி வேலை பார்க்க கூடாதுன்னு என் கையை கட்டி போட்டிய. அப்புறம் நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? இதான் வாக்கிங் போறேன்னு காலையிலயும் சாயங்காலம் போயிட்டு வந்தீங்களா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். மளிகை கடையில அப்படி என்ன காசு கொடுத்துருப்பாங்க? எவ்வளவோ கொடுத்துட்டு போறான். இப்போ முதல்ல உங்க அம்மாவை காப்பாற்றணும். அதுக்கு வழி விடு. என்ன விளையாடுறீங்களா?
எவளையோ காப்பாத்த இவர் போவாராம். அத பாத்துக்கிட்டு இந்த சிரிக்கி கிறுக்கி மாதிரி நிக்கணுமா? இத பாருங்க, இங்க இருந்து ஒரு அடி நகர்ந்தீங்க, நான் பத்திரகாளி ஆயிடுவ சொல்லிட்டேன். விடுங்க மாமா, என்னால உங்க ஆத்துல தகராறு வேண்டாம். எங்க அம்மாவை நானே பாத்துக்கிறேன். தம்பி, இது வாஸ்தவமான பேச்சு. நீ நடைய கட்டு. வேணும்னா இந்த ரிட்டையர்டு வாத்தியார் உன் கூட வரட்டும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் இவன் கூட தான் போறேன். என்னங்க, இந்த நகையை அடமானம் வச்சு ஜானகி அம்மா உயிரை காப்பாத்துங்க. இங்க பாரு, பொம்பளை கருணன உன் நினைப்புதான் பொழப்பு கெடுக்க போகுது. ஏண்டி நீயும் யாருக்கும் உதவி பண்ண மாட்ட, உதவி பண்றவங்களையும் கெடுத்துருவேன் நீ. அட நீங்க வேறங்க, போற உசுருக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு அவங்க நடு ரோட்டுக்கு வந்துடக்கூடாது இல்ல, அதனால ஒரு ஆதங்கத்துல சொன்னேன். அப்படிலாம் எதுவும் ஆகாது. எனக்கு தங்கமான 2 பசங்க இருக்காங்க, என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பாங்க. காலம் இப்படியே இருக்காது, அவனுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். பறக்கும் பறக்கும், புது வருஷம் தான் பிறக்கும். கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க கெட்டவங்க, பெத்த தாயை பாக்குறதுக்கு துப்பு இல்ல, ஊர்ல இருக்கவங்க பாத்துக்கணுமா? அப்படி என்ன அந்த உசுரை வச்சுக்கிட்டு? மாமி, தயவு செய்து அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க பெரியவா. ஆமா, எங்க அம்மாவை நானே பாத்துக்கிறேன். நான் வரேன். கொண்டு இந்தடா, இவரை கூட கூட்டிட்டு போ. இந்த நகையை அடமானவை உன்னால எப்ப திருப்பி கொடுக்க முடியுதோ அப்ப மீட்டு குடுறா. ஆ, ஆ, மீட்டு கொடுக்கறவன பாத்தீங்களா? அவனால வீணைய கூட மீட்ட முடியாது. ஏண்டி பாகி, இந்த பக்கத்து வீட்டு ராமநாராயணன் பொண்டாட்டி காலையிலேயே காட்டு கத்து கத்துறால, இதுக்கு பாவண்டி அந்த மாமி எவ்வளோ வேலை செய்கிறாங்க இந்த வயசுல. ஏன் இந்த கொண்டு போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறான். இவ்வளோ செஞ்சு அந்த அம்மா திருந்தலையே. ருக்மணிக்கு குழந்தை இல்லைன்னு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸுங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ரொம்ப நல்லவங்க அவ. அடிப்படி, அதுக்கோசம் தான் இந்த நாய் பூனையெல்லாம் வளர்க்குறாங்களே. அட என்னங்க நல்ல ஆளுங்க நீங்க. என்னதான் இருந்தாலும் நாய் பூனையும் பெத்த பிள்ளைங்க மாதிரி ஆகுமா? ஆமா, ஜானகி அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்களா என்கிட்ட? கேட்கணும் தான். அடடே, இதோ கொண்டு போய் வந்துட்டா. வாடா வாடா. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் மாமி. ஏடா, அம்மா எப்படி இருக்காங்க? மாமா, சரியான சமயத்துல அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்க. இப்போ அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மாமா, மாமி, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க அடகு வச்ச நகையை எப்படியாவது மீட்டுடுவேன். அதை விட்றா, அதுக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை வேணுமேடா. அதை பத்தி தான் ஒரு பிரைவேட் பேங்க் மேனேஜர் கிட்ட நான் பேசியிருக்கேன். நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவர் என்னங்க சொன்னாரு? மாமி, என் படிப்புக்கு வாட்ச்மேன் உத்தியோகம் கிடைச்சா கூட போறோம். வாட்ச்மேன் தான் இல்லையே. நமஸ்காரம். நம்ம தெருப்பக்கம் என்ன திருடனா வரப்போறான். அப்படியே வந்தாலும் நம்ம கோபு பாபு ராமு எல்லாம் குதறி எடுத்துரும். அப்புறம் எதுக்கு வாட்ச்மேன் போடுறத பத்தி பேசுறீங்க? வாட்ச்மேன் வேலை நம்ம தெருவுக்கு இல்ல, ஒரு பேங்க்ல, பிரைவேட் பேங்க், அதுல ஒரு பியூன் வேலை காலி இருக்குன்னு மேனேஜர் சொன்னாரு. அதுக்கு நம்ம கொண்டு போடலான்னு கேட்டிருக்கேன். அட, ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. என்ன மாமா, டெபாசிட் கட்டணுமாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எஸ்எல்சி எழுதி சர்டிபிகேட் வச்சிருக்கணுமா. அதுல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லையாண்டா. அதுக்கு டெபாசிட் கண்டிஷனே தேவல மாமா. டேய், பிரைவேட்டா 10th எழுது, ஃபெயில் ஆயிடு, நமக்கு சர்டிபிகேட் தானடா முக்கியம். நல்லா சொன்னீங்க போங்க. பையனை பாஸ் ஆக சொல்றதை விட்டுட்டு ஃபெயில் ஆக சொல்றீங்க. பாஸ் ஆயிடுன்னு சொன்னா மட்டும் பாஸ் ஆயிடுவேனாக்கம். ஏன், நான் பாஸ் ஆக்கி காட்டுறேன். நான் யாருன்னு தெரியும்ல. தெரியுமே, அந்த காலத்து பியூசி. அதுவும் வாத்தியார் சம்சாரம். கோண்டுவை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்ல என் பேரை மாத்திக்கிறேன். எல்லா சவாலுக்கும் இந்த பேர் மாத்துறது ஒண்ணுதான் தீர்ப்பா? இந்த சதாசிவம் பொண்டாட்டி இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாப்போம். மாமி, இந்த விஷ பரீட்சையெல்லாம் வேண்டாம். மாமா சொன்ன மாதிரி சர்டிபிகேட் தான் வேணும். அதுக்கு நான் பரீட்சை ஹாலில் உட்காந்து கேள்வித்தாளை பார்த்து அதை அப்படியே எழுதி கொடுத்துட்றேன். ஃபெயில் ஆயிடுறேன், ஆனா சர்டிபிகேட்ல ஃபெயில்னு தான் வரும். பரவாயில்லையா? ஏண்டா, கேள்வித்தாளையாவது பார்த்து எழுதுவியா இல்ல அதையும் தடவுவியா? தடவி தடவி எழுதிடுறேன் மாமா. 2.5 மணி நேரம் இருக்கே. அட, இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கானே. டேய் கோண்டு, இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிக்கலாம். பாக்கி நீ அவனுக்கு தமிழும் அறிவியலும் சொல்லிக் கொடு, மத்ததை நான் சொல்லித்தரேன். முதல்ல தமிழ் பாடம், அதுலயும் திருக்குறள். திருக்குறள்ல மனப்பாட பகுதி, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எங்க அந்த திருக்குறள் அப்படியே சொல்லு பாப்போம். இந்த சீனை பார்த்தா பரீட்சைக்கு நேரமாச்சு படத்துல சிவாஜி கணேசன் வைஜி மகேந்திரனுக்கு இன்டர்வியூக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. சும்மா இருங்க. அப்புறம் மகேந்திர பரீட்சைக்கு போகும்போது ஒரு லாரி மோதி செத்துருவாரு. அது மாதிரி நானும். டேய்,
நீ நீண்ட ஆயுசோட நல்லா இருப்படா. எங்க நான் சொன்ன திருக்குறளை திருப்பி சொல்லு பாப்போம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. டேய் நல்லா தானே திருக்குறளை சொல்ற, அப்புறம் எப்படி உனக்கு படிப்பேரலன்னு சொல்றாங்க? மாமி என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஆக மொத்தத்துல என்ன ஃபெயில் ஆக விட மாட்டீங்க போல் இருக்கே. டேய் நீ வாழ்க்கையிலயும் ஃபெயில் ஆக மாட்ட, பரீட்சையிலயும் ஃபெயில் ஆக மாட்டேடா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நல்லா இருடா. இன்னும் பரீட்சைக்கு 10 நாள் தான் இருக்கு. அவன் நல்லா படிக்கிறான், நல்லா எழுதுறான், அதுலயே நான் கத்து கொடுக்குற சப்ஜெக்ட்ல நல்லா பாஸ் ஆயிடுவான். அவனுக்கு நீங்க எடுக்கிற சப்ஜெக்ட் தான் எனக்கு தெரியலப்பா. அதெல்லாம் தூள் கலப்புறான். ம்? சில சமயங்கள்ல சந்தேகம்னு என்னையும் கேக்குறான். நான் அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறேனே. வாத்தியார்கிட்டே சந்தேகம் கேக்குறாப்ல. ஓ வாடா. என்னப்பா உன் மாணவன் கோண்டு மாகாணத்திலே முதல் மாணவன் வருவான் போல இருக்கு. அதான்டா ஆச்சரியமா இருக்கு. படிக்கவே லாய்க்கில்லைன்னு ஸ்கூல்ல இருந்து விரட்டி விட்டாங்களாம். இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறான். அதுக்கு நேரம் வரணும்ல. அதுக்குன்னு இவ்வளோ நேரமாவா? சரிம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க. இதுவா சாப்பாடு போடுறேன். அம்மா ஸ்ரீதர் எங்க? ஸ்ரீதர் வாசல்ல யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு இருக்காம்மா. போன்லயா? யாரா இருக்கும், போய் பார்த்துட்டு வாயேன். அம்மா அதெல்லாம் ஒட்டுக்கே கூடாதுமா, அது மேனஸ் கிடையாது. சரி சரி, எனக்கு மேனஸ் இல்லப்பா, நான் மானத்தை விட்டே கேக்குறேன். கொஞ்சம் யாருன்னு போய் தெரிஞ்சுட்டு வாயேன். ஏய் யார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வரான் பாரு. யாருன்னு கேள்றி கேளு. என்னடா சரி, பை. ஸ்ரீதர், போன்ல யார்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வர? அம்மா நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். அவள் பேர் நந்தினி, என் கூட ஐடியில் வேலை பார்க்குறாம்மா. ரொம்ப அழகாக இருப்பாம்மா, நல்ல பொண்ணுமா அவ. ஏடா அவங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரியும்பா, நான் தான் லேட்டு. அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் இன்னும் ஆகலையா? அப்பா என்னப்பா இப்படி கேட்குறீங்க? நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களோன்னு பயத்தில் தான். ஏய் நான் என்ன காதலுக்கு எதிரியாடா? நீங்க 2 பேரும் மனசு ஒத்து போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்னடா? அம்மா பசிக்குதுமா. சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன்டா, போய் சாப்பிடுங்க போங்க. டேய் வாடா போய் சாப்பிட்டுடலாம். சரிடா போங்க. அக்கா அக்கா ஏய் வாமா வா, வாமா ருக்கு. உட்காரு. வாடா. ம். நல்ல சமாச்சாரம் பேசும்போது தான் நீங்க வந்திருக்கீங்க. என்ன நல்ல சமாச்சாரம்? நம்ம பையன் ஸ்ரீதருக்கு கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ள ரெடி. ஃபார்மலா சம்பந்தி வீட்டில் போய் பொண்ணை பத்தி பேசிட்டு வரணும், அவ்வளவுதான். ஆமா உன் விஷயம் என்ன? ஏன் நல்லா இருக்க? நான் என்னன்னு சொல்லுவேன். என் ஒரே தங்கச்சியும் புருஷனும் கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஐயோ அவங்களுக்கு 2 சின்ன பசங்க. அவங்களுக்கு ஆதரிக்கன்னு யாரும் இல்லை. அடப்பா. அவங்க டெல்லியில் வளர்ந்த பிள்ளைங்க. அவங்கள காப்பாற்ற சொல்லி என் தங்கச்சி சாகிறப்ப ஃபோனில் அழுதுகிட்டே சொன்னான். அதனால் நாங்கள் வீட்டை விட்டுட்டு அங்கேயே கிளம்புறோம். என்னடா சொல்ற? ஐயோ, எல்லாம் அவசர அவசரமாக நடந்துருச்சு. நீங்க வளர்த்த பூனை நாயெல்லாம்? எல்லாம் ப்ளூ கிராஸ்லேயே கொடுத்துட்டேன். கோபு மட்டும் போக மனசு இல்லாமல் உங்கள் வீட்டு வாசல்லே நிற்கிறான். லைட்டுக்கு நேரமாச்சு, நாங்கள் வரோம். இரு இருக்கு, ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போலாம். இரு. இல்லக்கா டைம் இல்ல. அக்கா நீங்க கோண்டு மேல காட்டின அன்பு விலை மதிக்கவே முடியாது. ஆனா நான் தான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். பரவாயில்ல விடுடி, ஸ்ரீதர் கல்யாணத்தையாவது முன்ன இருந்து நடத்தி கொடுடி, சரியா? கண்டிப்பா. சரிக்கா நாங்க வரோம். எங்க ஆ இன்னைக்கு கோட்டுவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பேப்பர்ல போட்டிருக்கே, போய் பாத்தீங்களா, விசாரிச்சிங்களா? இதோ வந்துட்டா பாரு. என்னடாச்சு ரிசல்ட்டு? வழக்கம் போல ஃபெயில் தானே? என்னங்க இது, நல்லா படிக்கிற பையனை போய் இப்படி ஃபெயில் ஆயிட்டியான்னு கேக்குறீங்க? ஏன்டா கோண்டு, ரிசல்ட் என்னாச்சு? மாமி அது மாமா பாஸ் ஆயிட்டேன் மாமா. வாழ்த்துக்கள்டா வாழ்த்துக்கள்டா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிச்ச சந்தோஷம்டா. அப்புறம் என்னடா, பேங்க்ல போய் சர்டிபிகேட்டை கொடுத்து ஜாயின் பண்ணிட வேண்டியதானே? மாமா சர்டிபிகேட் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆகட்டும், முதல்ல வேலையில ஜாயின் பண்ணிடு, அப்புறமா சர்டிபிகேட் கொடுத்துருவோம். என்னடா வெறும் கையோட வந்திருக்க? ஸ்வீட் கொண்டு வரலையா? அவசரத்துல வந்துட்டேன் மாமா, இதோ இப்பயே எடுத்துன்னு வரேன். ஹே அவசரப்படாதடா, நானே உனக்கு ஸ்வீட் கொடுக்கணும். நம்ம ஸ்ரீதருக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இன்னைக்கு தான் போய் பொண்ணு வீட்டில் பேசிட்டு வந்தோம். அப்படியா மாமா, ரொம்ப சந்தோஷம். எப்போ மாமா கல்யாணம்? கல்யாண வேலை எதுவா இருந்தாலும் கொடுங்க, உடனே செய்றேன். உனக்கு பேங்க்ல வேலை கிடைச்ச அப்புறம் எங்கடா டைம் இருக்கும்? சாயங்காலம் சும்மா தானே இருக்கேன், என்னால ஆன உதவிகளை எல்லாத்தையும் செய்வேன். ரொம்ப சந்தோஷம் கோண்டு. நீ பாஸ் ஆன விஷயத்த அம்மாட்ட சொல்லிட்டியா? இல்ல மாமி, காலையில பேப்பரை பார்த்துட்டு முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லான்னு வந்தேன். முதல்ல அம்மாட்ட போய் சொல்லு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க போ. சரி மாமி, ஸ்வீட்டோட வரேன். ஆமா நந்தினியை பார்த்தீங்களா, எப்படி இருக்கா? பொண்ணு நல்லா அழகா இருக்காடா, படிச்சிருந்து ஒரு நல்ல வேலையில இருந்தாலும் ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்காடா. அம்மா நீங்கள் நந்தினியை பார்த்தீங்களா இல்லை வேற யாராவது சொல்கிறீங்களா? ஏண்டா, அங்க இருந்தது ஒரு பொண்ணு தானே? இல்லைம்மா, நந்தினி ஓப்பன் டைப்பு,
அதனால அவன் மனசுல பட்டதை அப்படியே சொல்லிடுவா. அது நல்ல குணம் தானடா, அதுல என்ன தப்பு? சரிம்மா. அம்மா, நானும் சுந்தரம் ரெட்ட பிள்ளைங்க, அதனால அவனுக்கு கல்யாணம் பார்த்தா நல்லதானம்மா? இதோ வரானே, அவனே கேட்டுருவான். வாடா. என்னப்பா என் கல்யாண விஷயமா? நீங்கள் யார் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாலும் நான் ரெடிப்பா. அந்த பொண்ணு கழுத்து நீட்ட ரெடியான்னு மட்டும் கேட்டுக்கங்க. பாத்தீங்களா நம்ம பிள்ளைங்கள, நம்ம கிழிச்சு கொட்ட தாண்ட மாட்டானுங்க. டேய், என் தங்கச்சி மாதவி ஃபோன் பண்ணினடா. அவ பொண்ணு வித்யா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாளாம். அந்த பொண்ணை நம்ம ஸ்ரீதருக்கு கேட்டாங்க. ஸ்ரீதருக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அப்போ சுந்தருக்கு பார்க்கலாமேன்னு கேட்டாளா? அதனால தான் உன்னை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். நீ தான் வித்யாவை பார்த்துருக்கல்ல? ஆமாம்ப்பா, பார்த்துருக்கேன். டேய், பார்த்து பிரயோஜனம் இல்லடா, புடிச்சிருக்கா? நல்லாவேம்மா. நிஜமாவே நல்லா பார்த்துருக்கியா? ஆமாம்ப்பா, பார்த்துருக்கேன். பார்த்து பிரயோஜனம் இல்லடா, புடிச்சிருக்கா? நல்லாவே. ஐய, வெக்கத்தை பாரு. என்னங்க, மாதேவி வீட்டுக்கு போய் ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருங்க. அதான் சரி. நம்ம சுந்தருக்கும் ஸ்ரீதருக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. மருமகளுங்களும் நல்லபடியா இருக்காங்க. இப்படியே கூட்டு குடும்பமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கண்டி. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்ட விஷயம் தானே இது. அம்மா, என்னடா? நந்தினிக்கு நாயினா அலர்ஜியாம்மா. அதுவும் இல்லாமல் நாயெல்லாம் வீட்டில் வளர்த்தா சுத்தமாக இருக்காதுங்கிறாம்மா. அதனால நம்ம கோப்புவை வெளியே விட சொல்கிறா. டேய், கோபு நான் பெக்காத பிள்ளடா, அதுவும் அவனை வாசல்ல தான் வச்சிருக்கேன். அவனால உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லைம்மா, இல்லைன்னா அவள் தண்ணி கொடுத்துரும் போனோன்னு சொல்கிறா. கொஞ்ச நாள் பழகினா கோப்புவை பிடிச்சி போயிட்டேன்டா. நன்றியுள்ள ஜீவன்டா அது. அடுத்த வீட்டு அம்மாவை விட நம்ம அம்மா மேல தான்டா ரொம்ப பிரியமா இருக்கும். அதனால தான் அந்த அம்மாவுக்கு பாகிரதி மேல கொஞ்சம் பொறாம அதிகம்டா. என்னடா ப்ராப்ளம் உனக்கு? கோப்பு சின்ன வயசுல நம்ம கூடவே இருக்கிறது, அதை போய் வெளியே விட சொல்றிய? நல்லாவா இருக்கு? அப்படியே கொண்டு போய் விட்டுட்டாலும் அது நம்ம வீட்டை தேடி ஓடி வந்துடும்டா. டேய், நந்தினி கிட்ட சொல்லி புரிய வைடா. நான் எல்லாம் சொல்லி பார்த்துட்டேம்மா. இதுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா தண்ணி கொடுத்துன போயே ஆனும் சொல்கிறா அவ. என்னடா ஸ்ரீதர், அப்பா போட்ட ஒரே கண்டிஷன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா இருக்கிறது தான். இப்போ ஒரே மாசத்துல தண்ணி கொடுத்துன போகணும்னு சொல்றியே, நல்லாவா இருக்கு? டேய், உன் மனைவிக்கு வேணா ஹைஜீனை பற்றி தெரியாமல் இருக்கலாம்டா. இப்போல்லாம் ஸ்வைன் ஃப்ளூ, பறவை காய்ச்சல், அப்படி இப்படின்னு டெய்லி ஒரு நோய் வருது. நிச்சயமாக சொல்கிறேன், டாக் ஃப்ளூவும் வரும். நம்மளை அதுக்கு பலி கொடுக்க சொல்கிறியா? ஸ்ரீதர், நீ ரொம்ப கற்பனை பண்ணுற. எத்தனை வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, அவங்கெல்லாம் என்ன வளர்த்துட்டு வெளியே விட்டுடுறாங்க. சரி, கோப்புவை கொண்டு போய் ப்ளூ கிராஸ்ல விட்டுடுறேன். என்னங்க, கோபு பாவங்க, ருக்கு எவ்வளவு செஞ்சிருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்லயே பழைய கிடக்குறாங்க. அவனை கொண்டு போய் ப்ளூ கிராஸ்ல விடுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? எனக்கு மட்டும் என்ன ஆசையா? பசங்க 2 பேரும் நம்ம கூட ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏங்க, நான் வேணா நந்தினி கிட்ட பேசி பார்க்கட்டா? அம்மா, அவகிட்ட அவமானப்படாதம்மா. நான் சொல்ல வேணாமே நினைச்சேன். நந்தினி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ வேற மாதிரி இருக்கிறா. என்னடா சொல்ற? 1 மாசத்துக்குள்ளேயே மாறிட்டாளா? இல்லம்மா, கோபு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. நாயெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சொல்றா அவ. சரிங்க, நீங்க கோபுவை ப்ளூ கிராஸ்ல கொண்டு விடுறதுக்கு ரெடி பண்ணிடுங்க. அம்மா, என்னம்மா அழறீங்க? நாங்கள் வேணா தண்ணி கொடுத்துட்டு போயிடுறோம்மா. நீங்கள் கோப்பு விரட்ட வேணாம். டேய், கோபு இல்லைன்னா பரவாயில்லடா. நீ தனி கொடுத்தனால போயிடாதடா. நீ எனக்கு வேணும்டா. அப்படியே நாங்கள் தண்ணி கொடுத்துட்டு போனாலும் கோப்பு எங்கேயே விட்டுட்டு நீங்கள் எங்கள் கூட வந்து கொஞ்ச நாள் இருங்க. புரியுதா? தனி கொடுத்தன போறதுக்கு கோப்புவை சாக்கா வச்சுக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் போடுற நாடகம் இது. சரி, நான் கொண்டு போய் கோப்புவை ப்ளூ கிராஸ்ல விட்டு வரேன். பாத்தியா பாகி, நம்ம மருமகளுக்கு நாயினா அலர்ஜி. அதை சாக்கா வச்சுக்கிட்டு தனி கொடுத்தனும் போயிட்டா பாரு. ஆமாங்க, நம்ம கோபுவை ப்ளூ கிராஸ்ல விட்டதுக்கு அப்புறமும் தனி கொடுத்துரும் போயிட்டா பாத்தீங்களா? ஏதோ பிளான் பண்ணி தாங்க பண்ணிருக்கா. என்ன சொல்றது, அந்த பசங்களுக்கு கூட்டு குடும்பத்தோட அருமை தெரியலடி. 2 பேரும் வேலைக்கு போறவங்க தானே, நாளை பின்ன குழந்தை பிறந்தா தெரியும். அப்ப நம்ம ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு தான் கிரீச் இருக்கே. சரி சரி, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் உனக்கு. என்னங்க? நம்ம கோபுவை கொண்டு போய் இந்த ப்ளூ கிராஸ்ல விட்டேன்ல, ஆமா, அங்க என்னோட பழைய நண்பனை பார்த்தேன். ஓஹோ, உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வேண்டாம்.
தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி. எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்டு? நல்லா இருக்கான். மிருகங்க மேல எல்லாம் கருணை கட்டிட்டு இருந்தாரே, இப்பவும் அப்படியே தான் இருக்காரா? அவனே தான், அப்படியே தான். ம். அவனை பத்தி சொல்றான். அங்க என்ன நடந்ததுன்னா, சார் வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஒரு சந்தேகம் ம், கேட்கலாமா? கேளுங்க. என்னோட நாய் கோப்புவை இங்க கொண்டு வந்து விட வந்தேன். சரி, நல்லா பாத்துப்பீங்களா? நாங்க எங்க வீட்டுல பாத்துக்கிற மாதிரி பாத்துப்பீங்களா? அதெல்லாம் நீங்க சந்தேகப்பட வேண்டாம், நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம். நான் இங்க கொண்டு வந்து விடுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் சார். ரொம்ப இன்னொரு சந்தோஷம். சந்தேகம் என்ன? சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதான். டேய் சதாசிவா, ஆமா. நம்ம 2 பேரும் ஒண்ணா ஒரே கிளாஸ்ல படிச்சுமே, ஞாபகம் இல்லையா? அடடே, டேய் நான் தான். சேஷாத்ரியில நீ. ஆமாண்டா, ஆமாண்டா. இப்பதான்டா ஞாபகம் வருது. ஸ்கூல் டிராமாவுல ராவண வேஷம் போட்டல, ஞாபகம் இருக்கா? டேய், அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமாடாது. பின்ன இப்ப கூட நான் உன் பேரை மறக்கல, நீ என் பேரை மறக்கல. சரி, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்கணும். எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்கடா. சுந்தர் ஸ்ரீதர்னு பேரு. ஐடில வேலை செய்றானுங்கடா. சரிடா, உன்னை பத்தி சொல்டா. என் சோக கதைய சொல்லித்தான் ஆகணுமா? டேய், சோக கதையா? அப்படி என்னடா சோக கதை? என் பொண்டாட்டி பார்வதி என் ஒரே பொண்ணு கற்பகத்தை பெத்து போட்டு கடமை முடிஞ்சதுன்னு கண்ணை மூடிட்டா. இத்தனை வருஷமா மறு கல்யாணம் பண்ணாம அப்படியேவா இருக்க? என் பார்வதிய என்னால மறக்க முடியலடா. மறு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளுக்கு நான் துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிரும்ல. நீ நாடகத்துல ராவணனா நடிச்ச, ஆனா ரியல் லைஃப்ல ராமன் மாதிரியே ஏகபத்தினி விரதனா வாழ்ந்திருக்கடா நீ. சரி, கற்பகம் என்ன பண்றா? கொஞ்ச நாளைக்கு தாய்மாமன் வீட்டுல இருந்து படிச்சா. ஆனா அங்க நிலைமை சரியில்லை. மாமன் பசங்க ரவுடி பசங்களா இருக்காங்க, அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கானுங்க. அதனால அவளை 8ஆம் கிளாஸ்க்கு மேல படிக்க வைக்க முடியல. என்னடா சொல்ற? இப்பெல்லாம் படிப்புக்கெல்லாம் பேங்க்ல லோன் தராங்கல்ல, வாங்கி படிக்க வச்சிருக்கலாம்லடா. படிச்சா மட்டும் வேலையா கிடைச்சிட போகுது. அதனால 4 வீட்டுல சமையல் வேலை பார்க்குறா. போடா, உன் நிலைமை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உனக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பேன். சரி, நீ ஃபேஸ்புக்கில் இருக்கியோ? என் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு எதுக்கு ஃபேஸ்புக்கு? இருந்திருந்தா உன்னை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு உனக்கு உதவி பண்ணியிருப்பேன்டா. அதான் இப்போ நேரில் பார்த்துட்டுமே. ஆமாம், உன் நாயை உன்னால் வளர்க்க முடியலையா? என் மருமகளுக்கு நாயினால அலர்ஜி, அதான் இங்கே கொண்டு வந்து விட்டு போலான்னு வந்தேன்டா. ஆனால் உன் நாய் உன்னை விட்டு போக ரொம்ப முரண்டு பிடிக்குது. 5 அறிவு ஜீவன் 6 அறிவு மனுஷன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கு பார்த்தியா? ஆமா, கற்பகத்தோட எதிர்காலத்தை பத்தி ஏதாவது யோசிச்சியா? யோசிக்காம இருப்பானா? நல்ல படித்த நல்ல வேலை இருக்க பொண்ணுங்களையே இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க. 8ஆவதுக்கு மேலே படிக்காத என் பொண்ணு, அந்த பொண்ணை யார் கட்டிக்குவா? எதுக்கும் எனக்கு அவளோட ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் இமெயிலில் அனுப்பேன். ஏய், மெயில் எதுக்கு? கையிலே வச்சிருக்கேன். இந்தா, பொண்ணோட ஃபோட்டோவும் ஜாதகமும் இந்த பையிலே இருக்கு. இந்தா. டேய், என் கைவசம் ஒரு பையன் இருக்கான்டா, கோதண்டம். நாங்க கோண்டுன்னு அவனை கூப்பிடுவோம்டா. பையன் பார்க்க அழகா லட்சணமா இருப்பான்டா. ஒரு பிரைவேட் பேங்க்ல பியூனா வேலை செய்யறான்டா. பையன் ஐயர் பையன் தான், பரவாயில்லையா அவனுக்கு? டேய், என்னடா மெதுவா கேட்குற? முதல்ல பையனுடைய ஜாதகமும் ஃபோட்டோவும் கொடுறா. டோ, என்கிட்ட இருக்கேடா. இந்தா. பாத்தியா? டேய், கற்பகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கான்டா. ஆமாண்டா. ஜாதகம் மெயிலில் அனுப்புறேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. என் பொண்ணுக்கும் என் குணம் தான், அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா கோண்டுக்கு கற்பகத்தை பிடிக்குமாடா? கோண்டு நான் சொல்றத கேட்பான்டா. கட்டுடா தாலியன்னா யார் கழுத்துல வேணாலும் கட்டிடுவான்டா. பார்த்துடா, கற்பகம் கழுத்துல கட்ட சொல்லு, வேற யாரு கழுத்துலயா கட்ட சொல்லிடாத. டேய், என் கோப்புவை கண் கலங்காம பாத்துக்கடா. கவலையே படாத. அதே மாதிரி கற்பகத்தை கோண்டுகிட்ட சொல்லி கண்கலங்காம பார்த்துக்க சொல்றேன். சரிடா, நான் வரேன்டா. ஜாதகத்தை மெயிலில் அனுப்பிச்சிடுறேன். சரிடா, நான் வரட்டுமா? சரி. இதுதான் நடந்தது. அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே எல்லார் மேலேயும் பிரியம். ஒரு எறும்பு கூட அடிக்க மாட்டான்னா பாரு, அப்படியே கையால் அப்படி தள்ளி விட்டுருவான். அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பிராணிகளை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்கு. அதுல வேலை கிடைச்சிருச்சு அவனுக்கு. அப்போ உங்க பழைய நண்பரை பார்த்துட்டீங்க. ஆமா, அவரை பார்த்த உடனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே 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 பாட்டெல்லாம் பாடியிருப்பீங்களே.
அதெல்லாம் பாடணும். பாவம் அவன் கதை சொக கதை. ஏன்? அது என்னன்னா அவனுக்கு ஒரே பொண்ணு கற்பகன் பேரு. மிஸ்ஸஸ் தவறிட்டா. அந்த பொண்ணை 8வது வரைக்கும் தான் இவனால படிக்க வைக்க முடிஞ்சது. மேற்கொண்டு முடியல. இப்ப அவளை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஒரு பிராமண பையன் இருந்தா சொல்லுன்னா. எனக்கு முதல்ல ஞாபகம் வரல நம்ம கோண்டுவை பத்தி. அப்புறம் தான் அடடே நம்ம பையன் கோண்டு இருக்கானே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன்கிட்ட அப்போ அந்த பொண்ணோட ஜாதகம் போட்டோ வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கோண்டுவோட அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். இவனோட ஜாதகத்தை வாங்கிட்டு வந்து மெயில்ல அனுப்பிச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. தேவன்டா கோண்டு வாடா, ஆயுசு 100டா அவனுக்கு. நமஸ்காரம் மாமா. இன்னும் 6 மாசம் உங்க நகையை மீட்டுடுவேன். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். படா முட்டா பையல, உன்னை யார நகையெல்லாம் கேட்டது? நீ மெதுவா குடுறா, ஒன்னும் அவசரம் இல்லடா. மாமா, கஷ்டம்னா கைக்கு கொடுக்கறவாள நான் தெய்வமா தான் பாக்குறேன். அது சரிடா கோண்டு. வீட்ல யார் சமையல் பண்றா? நானும் அம்மாவும் தான் மாமி. 2 பேருக்கு என்ன பெரிய கல்யாண சாப்பாடா? ஏதோ வயிறு காயாம இருக்கிறதுக்கு சாப்பாடு. நல்லா பேசுறடா. ஒரு 3வது ஆளு வந்து உங்க 3 பேருக்கு சேர்த்து சமைச்சா எப்படி இருக்கும்? என்ன மாமா சொல்ற? பேச்சுலர் யாராவது ஆத்துல குடி வைக்க போறடா? ஆமாண்டா, உன் வீட்டுக்கு கொடுத்துன வர்றவன் உங்களுக்கெல்லாம் சேர்த்து சமையலா பண்ணி போடுவான். ஒன்னும் புரியலையே. டேய் கோண்டு, உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறோம். என்ன மாமா சொல்ற? எனக்கு போய் கல்யாணமா? என்ன? உனக்கு தாண்டா கல்யாணம் பண்ணோம். எனக்கும் உங்க மாமாவுக்குமா கல்யாணம் பண்ணுவாங்க? மாமி, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, கல்யாணம்னு அவனுக்கே ஆசை இருக்கு. மறைச்சிட்டு பேசுறான் பாருங்க. இல்ல மாமி, வர கார்த்திகேயனா மாமாக்கு 70 வயசாருது. உங்களுக்கும் மாமாவுக்கும் 70ஆம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். 70ஆம் கல்யாணம் பண்ணா நல்லதுன்னு மங்கையர் மலை புக்ல படிச்சிருக்கேன்டா. ஆனா அதுக்கு ஸ்ரீதர சுந்தரம் ஒத்துக்கணுமே. அவனுக்கு ஒத்துக்காம இருப்பானுங்களா? சரி, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க, கோண்டுவ மறந்துட்டிய. 2 கல்யாணத்தையும் ஒண்ணா முடிச்சிட்டா போச்சு. பாத்தியா பாகி, நம்ம கோண்டுவுக்கு நம்ம மேல எவ்வளவு பிரியம், அபிலாஷ. ஆமாங்க, ரொம்ப நன்றி உள்ள பையங்க. ஆமா, அவன் ஆபீஸ்ல எப்படி வேலை செய்யறான் விசாரிச்சிருப்பீங்களே? விசாரிச்சேன். நல்லா வேலை செய்யறானா. எள்ளுனா எண்ணெயா நிக்கிறானா. எப்படியோ அவனுக்கு ஒரு பொண்ணு ஒன்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோனா அவனோட சுகதுக்கத்துல பங்கெடுத்துக்க ஒருத்தி வந்தா மாதிரி இருக்கும். நேத்துக்கு அவங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன். அந்த ஜானகி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் கொடுத்த போன் நம்பரை வச்சு அந்த சேஷாத்ரி கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காங்க. ஜாதகம்லாம் நல்லா புரிஞ்சு இருக்கான். அதனால பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா உடனே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலான்ட்டாங்க. நம்ம கோண்டுவ பிடிக்காம போயிடுமா? ராஜா மாதிரில இருக்கா. கிரீடம் இல்லாத ராஜான்னு சொல்லு. அது மட்டும் இல்லடி, அந்த ஜானகி அம்மா நாம 2 பேரும் தான் முன்னாடி நின்னு தாரவார்த்தை கொடுத்து நடத்தி வைக்கணும்ன்றாங்க. அது எப்படிங்க? அவங்க ஐயருங்க, அவங்க சொந்தக்காரங்க கோச்சிக்க மாட்டாங்க? நானும் அதே தாண்டி சொன்னேன். அவங்க சொல்றாங்க, ஜாதியாவது மதமாவது மனுஷங்க தாங்க முக்கியம். என் பையனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து இப்ப கல்யாணத்துக்கும் பொண்ணு பார்த்திருக்கீங்களே, நீங்க 2 பேரும் தான் அவனுக்கு அப்பா அம்மா. அதனால நீங்க தான் கல்யாணத்துக்கு முன்ன நின்று தாரவாத்து கொடுக்கணும்னு சொல்றாங்கடி. அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. நீங்க நம்ம குடும்ப ஐயர்கிட்ட போன் பண்ணி கேளுங்க. ஏண்டி, அவங்களே இன்னும் பொண்ணு பார்க்க போல, அதுக்குள்ள ஐயர்கிட்ட கேளு நாயர்கிட்ட கேளுங்கிற. பொண்ணு பாக்குற சடங்கெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தாங்க. 2 பேரும் இல்லாதப்பட்டவங்க, நல்ல மனசு உள்ளவங்க. அவங்க ஒத்து போகாம இருப்பாங்களா? அப்படியே நம்ம விஷயத்தையும் கேட்டு பாருங்க. 70ஆம் கல்யாணத்தை சொல்றியா? அதுக்கு நம்ம 2 பசங்களும் ஒத்துக்கணுமேடி. அத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஐயர்கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா குறிக்க சொல்லுங்க. ஒன்னு யோசிச்சியா பாக்கியா? உன்னோட பிறந்த நாளும் என்னோட பிறந்த நாளும் ஒரே நாள் ஒரே மாசத்துல வருது. ஆனா வருஷம்தான் வேற வேற. அதாவது வேற வேறையா இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. இல்லனா உங்களுக்கு எனக்கு கல்யாணமே நடந்திருக்காதே. இப்பெல்லாம் பையனை விட பொண்ணுக்கு வயசு அதிகமாயிட்டா பரவாயில்லன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, காதலிக்கும் போது வயசு வித்தியாசமா பாக்குறாங்க. கல்யாணம் வரும்போது தானே பாக்குறாங்க பொண்ணு பையனை விட அக்கா மாதிரி இருக்குன்னு. ஏண்டி, வயசுலயாவது பையன் கொஞ்சம் பெரியவனா இருந்தானா கொஞ்சம் மரியாதையா வாங்க போங்கம்பாங்க. இதுல குறைஞ்சதுன்னா அப்புறம் வாடா போடாதான். இப்ப மட்டும் இல்ல, நான் மட்டும் வாடா போடான்னு கூப்பிடாம இருக்காங்க. நம்ம மருமகளே நம்ம பிள்ளைங்கள பேரிட்டு தான் கூப்பிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் நீ கண்டுக்காத. இப்ப நீ என்ன சொன்ன? ஐயர்கிட்ட போன் பண்ணி பேசணும், அதானே? பேசிட்டா போது. ஹலோ ஹலோ
ஐயரே, நான் தான் சதாசிவம் பேசுறேன். சதாசிவம் சாரா? சௌக்கியமா இருக்கல? உங்க ஆசீர்வாதத்துல ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். இப்ப நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே. எதுல சந்தேகம்? நம்ம ஜானகி மாமியோட பையன் கோண்டுவுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம். என்ன, அந்த கல்யாணத்தை நடத்தி தரணும். பேஷா நடத்தி தரேன். ஒரு சின்ன சந்தேகம், வைதிக செலவை அவ கொடுத்துருவாளோன்னு. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மாமி என்ன சொல்றாங்கன்னா, நானும் என் சம்சாரமும் தான் அந்த கல்யாணத்துக்கு முன்ன நின்று தாரவாத்து கொடுக்கணுமா. ஏன்னா அவனுக்கு நாங்க தான் ஒரு அப்பா அம்மா. ஏன்னா வேலை வெட்டி படிப்பெல்லாம் நான் தானே வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு. அதனால நான் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க சைடுல அதை ஒத்துக்குவாங்களா, அதான் எனக்கு சந்தேகம். அடா, எப்பேற்பட்ட புண்ணியவதி அந்த அம்மா. ஒரு தாய் தகப்பனாருங்கிறவா குழந்தைக்கு எப்படி இருந்து காட்டணும்னு இருந்தவாள தாம் பிள்ளைக்கு தார வாக்க சொல்றான்னா அவ சாக்ஷாத் அந்த அபிராமியே தான். பேஷா நீங்க தார வாக்கலாம். கல்யாணத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கோ. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்ன? வர டிசம்பர் எனக்கு 70 வயசு பூர்த்தி ஆகுது. சரி, 70வது கல்யாணம் பண்ணணும்னு நம்ம கோண்டு பையன் ரொம்ப ஆசைப்படுறான். அப்படியா? உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். என்ன பொருத்தம் பார்த்தேல? அவன் கல்யாணத்தை நீங்க நடத்தணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய 70ஆம் கல்யாணத்தை அவன் நடத்த நினைக்கிறான். இதை விட வேற என்னன்னா வேணும்? இதெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தம். ஓய், உம்முடைய பிறந்த தேதி, நட்சத்திரம், கோத்திரம், மாமியோட பிறந்த தேதி, நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லுங்க. சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஆஹா, அவிட்டம் சதயம் என்ன பொருத்தம். தீர்காயுசா இருப்பேன். வர்றவாளுக்கெல்லாம் அட்சதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. சரி, வர்ற மாசம் 5ஆம் தேதி உமக்கு முகூர்த்தம். கோண்டுவோட கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு என்னையே கூப்பிடுங்கோ. நானே லக்ன பத்திரிக்கை எழுதுறேன். என்ன சுவாமி, உங்களை கூப்பிடாமலா? எல்லாம் நீர் தான் பண்ணி கொடுக்குறீரு. ரொம்ப சந்தோஷம். வச்சுட்டுமா, அப்புறம் நேர்ல பார்க்கலாம். பாக்கி வர்ற மாசம் 5ஆம் தேதி நமக்கு கல்யாணம். சந்தோஷம் தானே? போங்க, சாமி வரம் கொடுத்துருச்சு, பூசாரி இன்னும் வரம் கொடுக்கலையே. அது யாரடி பூசாரி? அதான் நம்ம மருமகளுங்க. அவளுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், நம்ம பசங்க சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் தானே நமக்கு கல்யாணமே நடக்கும். ஆமால. ஐயரு கோண்டு கல்யாணத்துக்கு நாம தாரவாக்கு ஒத்துக்கிட்டாருடி. ஏங்க, அப்படியே நம்ம கல்யாணத்தை பத்தியும் பசங்கிட்ட பேசிடுறீங்களா? பேசலாமே. ஸ்ரீதருக்கு பேசுவோம். போன் எடு. அப்பா, ஏதாவது அவசரமாப்பா? தலை போற காரியம் இல்லடா. ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா போதும்டா. என்னங்க, எனக்கு காலையில 10:30 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. எது பேசுறதா இருந்தாலும் சாயந்தரம் வந்து பேசிக்கலாம். நீங்க இப்ப கிளம்புற வழியை பாருங்க. என்னப்பா, உனக்கு ஏதோ அவசரம் போல இருக்கு? நான் உங்ககிட்ட சாயங்காலம் பேசிக்கிறேன். இப்ப ஸ்ரீதர் கிட்ட போன்ல பேசிக்கிறேன்டா. அப்பா, தப்பா நினைக்காதீங்க. எனக்கு காலைல 10:30 மணிக்கு மீட்டிங்கு. அவளுக்கும் தான். அதனால தான் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா நான் கிளம்புறேன். நான் ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசுறேன்ப்பா. ஏங்க, என்ன மறந்துட்டீங்களா? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சைலஜா பையனுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு. அங்கேயே சாப்பிட்டுலாம் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு 10 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் பேசிக்கோங்க. ஏண்டி, அப்பாவும் அம்மாவும் 9 மணிக்கே தூங்குறவங்க 10 மணி ஆகுன்ற எப்படி முடிச்சிட்டு இருப்பாங்க? அவ்வளவு முக்கியமான விஷயம்னா கண்டிப்பா முடிச்சிட்டு இருப்பாங்க. ஏங்க, நாம முடிச்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. அப்பா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ ரொம்ப பிஸி, அதான் இப்படி. சரிடா, நாங்க 10 மணிக்கே பேசுறோம். ஆனா 10 மணிக்கு வந்துட்டு வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி 12 மணி ஆக்கிடாத. ஏன்னா மங்களகரமான விஷயம். பேயற நேரம்டா, அந்த நேரத்துல எல்லாம் பேசக்கூடாது. அப்படி என்னங்க மங்களகரமான விஷயம்? நம்ம வீட்டுல தான் கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சே. புதுசா யாராவது கல்யாணத்துக்கு நிக்கிறாங்களா என்ன? கல்யாணத்துக்கு எப்போ நிக்கதான் செய்யணுமா? உட்காரவே கூடாதா? அப்படி என்ன ஊர்ல இல்லாத விசேஷமா தெரியல. சரி சரி, வாங்க, நேரம் ஆயிடுச்சு. சரிப்பா, நான் கிளம்புறேன். சொந்த தங்கச்சி பொண்ணு, மாமான்னு ஒரு மரியாதை கூட இல்லாம நேரா வந்து பேசாம உள்ள இருந்து டைம் ஆச்சு வாங்கன்னு கத்துது. மருமகன் வந்துட்டா மாமா உறவு கூட மறந்துடும் போல இருக்கு. ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? உரிமையோட பேசுறான்னு நினைச்சுக்கோங்க. சரி சரி, விடு. அந்த போன் எடு, ஸ்ரீதர் கிட்ட பேசுவோம். போடா. ஹலோ ஸ்ரீதரா? சொல்லுங்கப்பா. என்னப்பா ஆபீஸ் கிளம்புற நேரத்துல? அது ஒண்ணு இல்லடா, ஒரு விஷயம். ஏங்க, என் செல்போனை அப்பா பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அது உன் ஹேண்ட் பேக்ல தாண்டி இருக்கும். ஐயோ, நல்லா பாத்துட்டேன்.
பேக்ல இல்ல. அதான் உங்களை கேக்குறேன், வந்து தேடி எடுத்து கொடுங்க. உங்க போன்ல இருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. ஏய் அப்பா லைன்ல இருக்காரு, ஏன்டி இப்படி படுத்துற? நான் படுத்துறேன்னா நீங்க படுத்துறீங்களா? ஆபீஸ்க்கு நேரமாச்சு தெரியும்ல. செல்போன் இல்லாம எப்படிங்க ஆபீஸ் போக முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய் கொஞ்சம் வெயிட் பண்றீ, நான் வந்து தேடி தரேன். அப்பா லைன்ல இருக்காரு, சொல்லுங்கப்பா. உங்க அப்பாவுக்கு நேரங்காலமே தெரியாதா? ஆபீஸ் புறப்படுற நேரத்துல வம்பு பேச கூப்பிடுறாரா? அப்பா ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கப்பா. ஏண்டி சும்மா கத்திட்டு இருக்க? எங்க அப்பா லைன்ல இருக்காருல்ல. இருந்தா என்ன, அவருக்கும் தெரியட்டும். முதல்ல வந்து போனை தேடி கொடுங்க. ஏங்க இன்னொரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்டு ரம்யா ஒரு அல்சேஷன் பப்பி வாங்கியிருக்கா. நம்மளும் நம்ம வீட்டுக்கு அதே மாதிரி ஒரு பப்பி வாங்கியே ஆகணும். ஏண்டி அப்பா லைன்ல இருக்காரு. இப்ப இந்த நாய் பிரச்சனை ரொம்ப முக்கியமா? ஏன் நாய் வாங்குறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? தனி கொடுத்தன போகணுங்கிறதுக்கு தானே நாய் வேணான்னு பிரச்சனை பண்ண. அதெல்லாம் ஒரு சாக்குன்னு அவருக்கே தெரியாதா? சரி சரி இரு, அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். அப்பா சாரிப்பா, ஆபீஸ் விஷயத்துல ஏதோ சந்தேகமா நந்தினிக்கு, அதை தீர்த்து வச்சுட்டு வரேன்ப்பா. ஏடா செல்போனை தேடி தர போற, அல்சேஷன் டாக் வாங்கி தர போற, இதுதான் ஆபீஸ் சந்தேகமா? என்ன கேனையன்னு நினைச்சே நீ? ஏடா எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? ஒரு முக்கியமான விஷயம் நான் பேச போறேன், 2 நிமிஷம் காதை கொடுத்து கேளுடா. என்னங்க செல்போன் கிடைச்சிருச்சு, சார்ஜரை காணோம், வந்து தேடுங்க வாங்க. டேய் உங்ககிட்ட பேசிக்க நானும் உங்க அம்மாவும் சார்ஜ் பண்ணிக்கிறோம், போனை வைடா. சை. அப்பா அப்பா அப்பா, இன்னும் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ருக்கு, நாம் நம்ம ஊரை விட்டு டெல்லி வந்து 4 மாதம் ஆச்சு. நீ சதாசர்வ காலமும் நாய் பூனைக்குட்டி இதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்க. ஏன்? குழந்தை இல்லாத எனக்கு அதுங்க தானுங்க குழந்தை. ஒன்னொன்னுத்துக்கும் ஆசை ஆசையா பேரு வச்சு பால் ஊட்டி தாளாட்டி வளர்த்தங்க. இல்லைன்னு இப்போ யார் சொன்னது? பேசாமல் அதுங்களையும் டெல்லிக்கே கூட்டு வந்திருக்கலாம். உங்க தங்கச்சி அவ புருஷன் இறந்த துக்கத்தை அன்னைக்கு அவ பொண்ணுங்கள்ட்ட கேட்டேன், நாய் பூனையெல்லாம் கூட்டிட்டு வரேன்னு. அதுங்களுக்கு நாயினா அலர்ஜியா கூடாதுன்னு சொல்லிட்டாளுங்க. அதனால தான் ப்ளூ கிராஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அந்த கோப்பு அந்த பாகியரதி வீட்டுக்கு போயிடுச்சு. ஏங்க அந்த பாகியரதிக்கு பேசுறேன், கொஞ்சம் ஃபோன் போட்டு கொடுங்களேன். ஆமாம், நானும் சதாசிவன்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஃபோன் பண்ணுறேன். ஹலோ சதாசிவம். ஹலோ ராமநாராயணன், எப்படி இருக்கீங்க? சுமாராக தான்டா இருக்கேன். சென்னையில் இருந்த உற்சாகம் இங்கே இல்லை. அங்க ஒரு நாய் பூனை வாங்கி வளருங்க, அப்புறம் சென்னை வாழ்க்கை அங்கேயே வந்துடும். என் தங்கச்சி பசங்களுக்கு நாயினாலே அலர்ஜி. அப்படியா? சரி, உங்க மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க? அவளோட நிலைமை தான்டா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா ஆயிடும். அப்புறம் என் மிஸ்ஸஸ் அவங்க கிட்ட பேசணுமா, கொஞ்சம் போனை கொடுங்களேன் அவங்ககிட்ட. இதா கொடுக்குறேன். கொடுங்க. இந்தா பேசு. அக்கா ஹலோ ருக்கு, எப்படி இருக்க? ரொம்ப மோசமாதாங்க இருக்கேன், உடல் ரீதியாவும் மனசு ரீதியாவும். கவலைப்படாத, பேசாம 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வா. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நாய் பூனையெல்லாம் வாங்கிக்கலாம். அது நடக்காதுக்கா, இந்த பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது. கோப்பு எப்படிக்கா இருக்கா? அந்த கதையை ஏன் கேக்குற? கோபுவை மறுபடியும் ப்ளூ கிராஸ்லயே கொண்டு போய் விட்டுட்டோம். என் பெரிய மருமக அமக்களம் பண்ணிட்டாடி. ஒண்ணு இந்த நாய் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னு சொல்லிட்டாடி. ஐயோ, கோப்பு நம்மளை விட்டு போயிடுச்சா? அது ரொம்ப ஏக்கமாயிடுமேக்கா. இவருதான் அடிக்கடி போய் பார்த்துட்டு பால் பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றாரு. அது ஒன்னாவது உங்க பாதுகாப்புல இருக்கும்னு நினைச்சேன். கோப்பு, ராமு, மீனு. ருக்கு, இன்னொரு சந்தோஷமான விஷயம்டி. என்ன விஷயம்க்கா? நம்ம கோண்டுவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அடுத்த மாசம் 5ஆம் தேதி கல்யாணம். எங்க வீட்டு வாசல்லயே பெரிய பந்தல் போட்டு. அப்படியா? நீ வருவல்ல? அந்த பையனை நான் அப்படி திட்டி இருக்கனே. எனக்கு எல்லா மனுஷங்க மேலயும் வெறுப்பு தான்க்கா. எல்லா மனுஷங்களும் கபடு, கள்ளத்தனம், குறுக்கு புத்தி இருக்கிறவங்க. மிருகங்கள் மட்டும்தான் உண்மையான அன்பு வச்சிருக்கும்னு நினைச்சு அந்த நல்ல பையனை வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டேனக்கா. அதெல்லாம் விடு, பையன் நல்ல பையன். பத்திரிக்கை அனுப்புவா, நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணு. என்ன வருவல்ல? இது நடக்கக்கூடிய விஷயமா? எங்க ஆசீர்வாதத்தை அவங்க கிட்ட சொல்லிருங்கக்கா. அப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம்டி. கோண்டுவுக்கு நானும் இவரும் தான் தாரவாத்து கொடுக்குறோம். என்ன சொல்றக்கா? அது நடக்கிற காரியமா? அவங்க ஒத்துக்குவாங்களா? அவங்க அம்மா தான் சொன்னதே. அதுக்கு ஐயரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஓ, ஒரு விதத்துல அதுவும் சரிதான். இன்னொரு சந்தோஷமான விஷயம்,
அடுத்த மாசம் அதே தேதியில எனக்கும் இவருக்கும் கல்யாணம். ஆ அப்ப இவ்வளவு நாளா லிவிங் டுகெதரா? ரொம்ப மாடன் தான்க்கா. இல்லடி இருக்கு, 70ஆம் வயசு கல்யாணம். அவருக்கு இந்த வருஷத்தோட 70 வயசு முடியுது. அதுக்கு வந்துரு என்ன? எனக்கு முடியுமான்னு தெரியல. நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தா இப்பவே சென்னையில வந்து குதிச்சிடணும் போல இருக்கு. அப்புறம் உன் மருமக 2 பேருக்கும் ஏதாவது விசேஷம் உண்டாக்கா? அந்த கதையை ஏன் கேக்குற? என் தங்க கம்பிங்கெல்லாம் பித்தளை கம்பியா ஆயிடுச்சுங்க. மருமகளுங்க வந்ததும் தனித்தனியா பிச்சுட்டு போயிடுச்சுங்க. என் கதையை எடுத்து சொல்லு. குழந்தை இல்லாத வாழ்க்கை எவ்வளவு குறையுள்ள வாழ்க்கைன்னு சொல்லு. அவங்க கூட முகம் பார்த்து பேசியே ரொம்ப நாள் ஆச்சுடி. சரி, நீயும் அடிக்கடி ஃபோன் பண்ணு, உடம்பு பார்த்துக்க. அக்கா, அந்த பையன் கோண்டுவுக்கு என்னோட ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கா. அப்புறம் உங்க 2 பேருக்கும் எங்களோட நமஸ்காரம். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். டெல்லிக்கு போய் நீ தமிழை மறக்கல. வாழ்க உன் தமிழ். நான் எதையுமே மறக்கலக்கா. இருக்கும்போது எப்பவுமே அதோட அருமை தெரியறது இல்லக்கா. கடைசியில பஞ்சு டைலாக் வேற. கடைசியா ஒண்ணு சொல்றேன்க்கா, எது மேலயும் பற்று அதிகமா வைக்க கூடாதுக்கா. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லாதது. சரிதான், உன்னை பஞ்சு டைலாக் ருக்குன்னு கூப்பிடுறேன். டெல்லிக்கு போய் தமிழை மறக்கல. நான் எதையும் மறக்கலக்கா. சுந்தரு, சுந்தரு, வாடா. கோண்டு உனக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கான். ஆமா சுந்தர், எனக்கு கல்யாணம். நீயும் மனைவியும் அவசியம் வரணும். என்னடா சொல்ற? நம்ம வீட்ல கல்யாணமா? ம், அதுவும் நடத்தி கொடுக்கறது எங்க அப்பா அம்மாவா? ம், அதுக்கு தாண்டா பத்திரிக்கையே கொடுக்கறது. அதுல இருக்கிற எல்லா தகவல்களும் உண்மையான தகவல்கள். ஏமா வித்யா, கேட்டியா? நம்மள கேட்காமலேயே கோண்டுக்கு கல்யாணமா? அதுக்கு எதுக்குங்க நம்மள கேட்கணும்? அடியே, நம்ம வீட்ல கல்யாணமா? ஏங்க என்னங்க வளர்றீங்க? நான் உளரலடி, உண்மையதான் சொல்றேன். சுத்த பேத்தலால இருக்கு. இதுக்கே சொல்றியே, எங்க அப்பா அம்மா தான் தார வாக்க போறாங்களாம். யாரோ ரோட்ல போற வரவங்களுக்குலாம் உங்க வீட்டை கல்யாண சத்திரமாக்கி உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. யார் இதுக்கு ஒத்துக்குவாங்க? இதுக்கு நானே ஒத்துக்க மாட்டேன். சரி இரு, நான் இப்பவே ஸ்ரீதருக்கு போனை போடுறேன். ஹலோ ஸ்ரீதர், விஷயம் தெரியுமா? பார்த்தேன். அவ்வளோதானா? யார் நடத்த போறான்னு கவுச்சியா? பார்த்தேன். என் பொண்டாட்டி தையன்னு குதிக்கிறா. அவளோட குடும்பமானமே போச்சுன்னு கத்துறா. இப்போ என்ன செய்யறது? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இப்போ எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். டே கோண்டு, இதெல்லாம் உன்னோட பிளானா? எங்க அப்பா அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டியா? ஏய், யாரையும் பிரெயின் வாஷ் பண்ணலடா. உங்க 2 பேரையும் நான் பேச கூப்பிட்டேன். நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு பேசாம விட்டீங்க. அன்னைக்கே பேச இருந்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சிருக்க உங்களுக்கு. நல்லா கேட்டுக்கடா. நீங்க 2 பேரும் நான் பெத்த புள்ளைங்க. ஆனா நான் பெக்காத புள்ள கோண்டு. அவன் கல்யாணம் என் தலைமையில நம்ம வீட்டுல தான் நடக்கும். உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. போங்கடா. டேய், அப்பா சொன்னதை கேட்டியா? கோண்டு தான் அவங்க பையனா. அதனால நம்ம வீட்டில் அவர் தலைமையில தான் கல்யாணம் நடக்குமா? எப்படி இருக்கு? சரி பண்ணட்டும், நாம கல்யாணத்துக்கு போக வேண்டாம். அதான் சரி. டேய் கோண்டு, இந்தா உன் பத்திரிக்கை பிடி. உன் கல்யாணத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் வேற ஊருக்கு போகிறோம். ஐயோ சுந்தர், அப்படி சொல்லாதீங்க. நீங்க தான் என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏங்க கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க உள்ள வாங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. உங்க அண்ணன் மாதிரி நாமளும் தனி கொடுத்துன போலாம். பெத்த பிள்ளைங்களை அவமானப்படுத்துற இவங்க எல்லாம் என்ன ஜென்மங்களோ தெரியல. மாமா, கல்யாணத்தை தயவு செய்து சத்திரத்துல வைங்கோ. என்னால உங்க குடும்பத்துல எந்த குழப்பமும் வேண்டாம். ஏண்டா, செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்றும் தெரியாத அப்பா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கியா? உன்ன டேய், நீங்க நினைச்சபடி கோண்டு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டேன். உங்களுடைய 70ஆம் கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிட்டேன். கோண்டு, உங்க ஆத்துக்காரி வரலையா? எங்க அம்மா தனியா இருக்காளோ இல்லையோ, அதனால அவளை பாத்துக்க போயிருக்கா. நல்ல பொண்ணா பார்த்து கொடுத்துருக்கேன். ஆமா, உங்க பசங்க ஸ்ரீதர் சுந்தர் அவள்லாம் கல்யாணத்துக்கு வரவே இல்ல. கோண்டு கல்யாணத்துக்கும் வரல, உங்க 70ஆம் கல்யாணத்துக்கும் வரல. ஏன்? ஏய் சதாசிவா, வாடா. எப்படி இருக்க? உன் நாய் கோபு அங்க வந்ததுல இருந்து சரியா சாப்பிடாம தூங்காம இருந்தது. ஐயோ இன்னைக்கு காலையில கோபு இறந்துச்சுடா. ஐயோ ஐயோ கோபு,
உன் மேல நான் அத்தனை பாசம் வச்சிருந்தேனேடா. 2 வாரமா உன்னை நான் பார்க்கல. அந்த ஏக்கத்திலேயே நீ போயிட்டியாடா. ஐயோ ஐயோ கோபு, எங்களை விட்டு போயிட்டியா? என்னங்க, வாங்க கோபு போய் பார்த்துட்டு அடக்கம் பண்ணிட்டு வரலாம். என்னடா சதாசிவம், வாடா ராமநாராயணா. உன்னோட 70ஆம் கல்யாணம், ஆமா. கோண்டுவோட கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? அதெல்லாம் நல்லபடியா ஆயிடுச்சுடா. ஆனா கோபுதான் நம்மளை எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாடா. கோபுவா, என்னாச்சு? என் பொண்டாட்டி ருக்கு என்னாச்சு? என்னடா ஆச்சு உன் பொண்டாட்டிக்கு? அவ வளர்த்த மிருகங்களை நினைச்சு ஏங்கி கோமால போயிட்டாடா. உழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எதுலேயுமே ரொம்ப பற்று வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பா. பற்று இல்லாமல் இப்போ கோமாக்கு போயிட்டா. சாப்பாடு எல்லாமே அவளுக்கு டியூப்ல தாண்டா போயிட்டு இருக்கு. யாருக்குமே தீங்கு நினைக்காத அவளுக்கு அந்த நிலைமை நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இந்நேரம் பார்த்து என் பசங்க தனி கொடுத்துட போயிட்டாங்க. நாங்க ஓல்டேஜ் ஹோமுக்கு போறோம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்க பண்ணிட்டோம்டா. இந்த பாசம் தாண்டா நம்மளை கொல்லும். பாரு, வாயில்லா ஜீவன் நம்ம கோபு 1 வாரம் எங்களை பார்க்காதனால இறந்து போயிடுச்சுடா. உன் சம்சாரம் இந்த வாயில்லா ஜீவன்களை பார்க்காம ஓமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நாங்க ஏதோ எங்க வைராகியத்துக்கு எங்க பசங்களை இழந்துட்டு வெளியில சொல்லாட்டாலும் உள்ள அழுதுட்டு இருக்கோம்டா. மாமா, உங்களுக்கு நாங்க துணையா இருக்கோம். இல்ல கோண்டு, உன் அன்புக்கு நாங்க அடிமைடா. ஆனா திரும்ப திரும்ப பாசத்துல எங்களால அடி வாங்க முடியாதுடா. டேய் சதாசிவம், நீ சொன்னது 100க்கு 100 உண்மைடா. என் பொண்டாட்டி பார்வதி மேலே நான் உசிரியே வச்சிருந்தேன். ஆனால் அவ தனியாக என்னை ஆயுஷ் போல நினச்சிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு ஒரேடியாக போய் சேர்ந்துட்டாடா. ஆனால் எப்படியோ உன் தயவால் என் பொண்ணு கற்பகத்துக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகி கோண்டி என் மாப்பிள்ளையா வந்துட்டாரு. முதல் நாள் கல்யாணத்துக்கு ஒரு கண்டிஷன் போடலான்னு இருந்தேன். என்ன கண்டிஷன் மாமா? இப்போவாது சொல்லுங்க. அந்த கண்டிஷன் பிரகாரமே நாங்க இப்போ நடந்துக்கிறோம். என் கற்பகமும் நீங்களும் என் கூட தான் இருக்கணும்னு, இல்லை நம்ம எல்லாரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு. சதாசிவம் சொல்கிற மாதிரி நிலைக்காத ஆசையை கண்டிஷனாக போடுறது தப்புன்னு சொல்லி என் உள் மனசுக்கு தோணுச்சு. அதான் கண்டிஷனை சொல்லவே இல்லை. உன் பொண்ண கோண்டு நல்லபடியா பார்த்துப்பண்டா. நீ மட்டும் அப்பப்போ வந்து உன் பொண்ணை பார்த்துட்டு போடா. டேய், எதையும் யார்கிட்டயும் முக்கியமா அன்பு பாசத்தை எதிர்பார்க்காதடா. ஆமாம், உறவுகளை துறவி மாதிரி இருந்து பற்றில்லாம பற்றிட்டா என்னைக்கும் குறைவே கிடையாது. சரியா சொன்னீங்க மாமா. பற்று இல்லாத அந்த பரமாத்மா மேல பற்று வச்சா நிலை இல்லாத உயிர்கள் கிட்ட நாம பற்று வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. யோகா வசிஷ்டம்ங்கிற ஒரு ஸ்லோகத்துல இத பத்தி அருமையா சொல்லியிருக்கா. அதாவது இந்த உடல் நிலை மனநிலை குன்றிய இந்த உடலை விட்டு புதிதாக நல்ல நிலையில் உள்ள உடலை இந்த ஆத்மா ஏத்துக்க போறதுன்னு. அதனால கோபம் நினைச்சு யாரும் அழாதீங்கோ. அவனுக்கு நிச்சயமா நல்ல உடல் கிடைச்சு நல்லா வருவான்.